பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 121வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருங்க. என் கண்ணு நான் ஏறெடுக்கிறேன். என் கண்ணை வச்சு நான் பார்க்குறேன், பர்வதங்களுக்கு நேராக பார்க்குறேன். என்ன பர்வதம்? எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைனா உதவின்னு சொல்லலாம். எனக்கு எங்கே உதவி வருமா அந்த உதவி செய்கிற இடத்துல, உதவி எனக்கு வர இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க யோசிச்சு பாருங்களேன். கூகுள் பேல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் அனுப்புடா, அனுப்புப்பான்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்குறோம். ஒரு பண உதவிக்கு நம்ம சுற்றி இருக்க ஜனங்க கிட்ட கேட்குறோம். நம்ம குடும்ப பிரச்சனைக்கு நம்ம சுற்றி இருக்க ஜனங்க கிட்ட கேட்குறோம். நிறைய மனுஷங்களை நம்ம நாடி போகிறோம். மனுஷனை நம்பிட்டு போகிறோம். கர்த்தர் மேலே பற்றுள்ள இருப்ப நல்லன்னு சொல்லி சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கு. மனுஷங்க எல்லாருமே மாயமானவங்க, உங்களை ஈஸியாக ஏமாத்துறவங்க, தேவைக்காக மட்டும்தான் பழகுவாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்கள்லேருந்து என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்ட்டு. அப்போ ஒத்தாசை எங்கே வரும்? ஆண்டவர்கிட்ட தான் வரும். ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேட்கணும். எப்படி ஃபோன் பண்ணி நம்பர் போட்டா கிடையாது. ஜபம் பண்ணி கை கூப்பி, ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு ஒரு செகண்ட் ஜபம் பண்ணுறீங்களா? இந்த ஜபம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்ய போகிற ஏசப்பா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வார்த்தையை. காட் பிளஸ் யூ.